வணக்கம் இடபலம் நேயர்களே. சில விஷயங்களை பார்க்காம படிச்சிடலாம். நான்லாம் படிச்சிருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மனசில் வச்சு சொல்லிடுவேன். சில பேர் சொன்னதை அவங்க எப்படி பார்த்து படிக்கிறாங்களோ அதே மாதிரி பார்த்து படித்தா தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அடுத்த 100 ஆண்டுகளுக்கு கழகத்தின் பயணம் தொடர்வதற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறது செயற்குழி. சரி, அது பேசும்போது ஏன் அவங்க வாய் காத்தடிக்குது, அதனால போகுது. என்னங்க பேசிக் ஃபிசிக்ஸ் கூட தெரியாது அவங்களுக்கு. அது உள்ள காற்றின் மூலியமாக தான் வாய்ஸை நம்ம வெளில எடுக்கிறோம். அப்போ அந்த வாய்ஸை கொஞ்சம் மாற்றணும்னா உதட்ட கொஞ்சம் பிதுக்கி வச்சா தான் வேலைக்கும். இப்போ ரஜினி மாடுலேஷன் பண்ணால் தனுஷ் வாய் எப்படி வச்சுக்கலையா, அந்த மாதிரி தாங்க இதுவும். தெரியக்கூடாதா அது தெரியக்கூடாதா அப்படின்னு. போர் அடிக்கிறது என்று அரசியலுக்கு வந்தவர்கள் எல்லாம் நாம் போராட வந்தவர்கள், புரியுதா? போர் போராட, அந்த ரைமிங் ஓகேவா? எப்படி ஜென்சி குடிக்கிறோமா? கம்பேக் கொடுப்பதில் ஸ்பெஷலிஸ்டான நாம் திரும்ப வருவோம். வட்டி கம்பேக் கொடுப்பதில் ஸ்பெஷலிஸ்டான நாம் திரும்ப வருவோம், வட்டியும் முதலுமாக திருப்பி கொடுப்போம். வட்டியும் முதலுமே யாருக்கு கொடுப்பீங்க? டிவி கேக்கு. ஓ, தெரியாதா உங்களுக்கு? அவங்கள்ட்ட கடன் வாங்கினீங்களா? ஏதாவது வட்டியும் முதலுமாக விட்டதை எடுப்போம் அப்படின்னு போட்டா கரெக்டா இருக்கு. திருப்பி கொடுப்போம் அப்படின்னா வழக்கமே உங்களுக்கு கிடையாது. வாங்கிட்டு தானே வழக்கம். உங்களுக்கு கொடுக்கறது வழக்கம் இல்லை, வாங்கினதை திருப்பி கொடுக்கறது வழக்கம் கிடையாது உங்களுக்கு. ரைட், அகராதியிலே அது கிடையாது. ரைட். இப்போ இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கோயில் திருவிழாக்கள்லாம் நடந்து முடிய போகிற இந்த சமயத்தில் ஒரு குடும்பத்தில் கோயிலுக்கு போயிருக்காங்க. அது என்னன்னா, சீக்கிரமாக இந்த ஆட்சி முடியணும், மீண்டும் அவங்க ஆட்சி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தெய்வ நம்பிக்கை இல்லாத ஒரு அந்த கோயில் போயிருக்காங்க, யாரோ போயிருக்காங்க. இந்த ஆட்சி முடியணும், அவங்க ஆட்சி திருப்பியும் வரணும்னு சொல்லிட்டு யார் வீட்டில் போவாங்க, அந்த வீட்டில் போயிருக்காங்க. துர்கா ஸ்டாலின் என்ன சொல்கிறீங்களா? ஆமாம், சரி சொல்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து கோயிலுக்கு போனால் ஆட்சி மாறிடுமாமா? அது எனக்கு தெரியாதுங்க. இல்லை கேட்குறேன் நான். கோவிலுக்கு போனால் ஆட்சி மாறிடும், இல்லை கோவிலுக்கு போய் வேண்டுதல். எங்க கடவுளுக்கு எதிராக பேசாதீங்க, இந்து மதத்துக்கு எதிராக பேசுறீங்க. இல்லைங்க, நான் எப்போ இந்த குடும்பத்துலேருந்து யாராவது கோவிலுக்கு போனால் தான் அது மீடியாவில் நியூஸாக கொண்டு வராங்க. அதுவும் ஏன் எனக்கு புரியல. நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, முதலமைச்சருடைய எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய மனைவி கூட தான் கோவிலுக்கு போயிருப்பாங்க. எங்கேயுமே நம்ம பார்த்தது கிடையாது. சரியா? முதல்வர் கோவிலுக்கு போவது அப்படின்றது வேற. அதுலேயே பார்த்தீங்கன்னா இவர் தோஷம் கழிப்பதற்காக, ஏன்னா இவருக்கு அஷ்டம செய்ய ஆரம்பிச்சது அப்படின்றதுக்காக ஸ்டாலின் என்ன பண்ணாரு, இதுக்கு போனார், திருநெல்வேலி. அதுக்காக தான் போனாரா? அங்கே சிவன் கோவிலுக்கு போனாப்புல. அதை ஆனால் அப்படியே மறைச்சி அந்த அல்வா கடையில் போய் நிற்கிற மாதிரி, இருட்டு கடை அல்வாவில் போய் நிற்கிற மாதிரி இப்படிலாம் ஒரு போஸ்ட்லாம் காமிச்சு இதெல்லாம் நடந்ததுன்னு வைங்க. ஸோ இது மாதிரி ஒன்று மறைந்திருந்து செய்ய வேண்டிய விஷயம் கிடையாது, இன்னொன்று விளம்பரப்படுத்த வேண்டிய விஷயமும் கிடையாது. ரெண்டுமே தேவை கிடையாது. கருணாநிதி குடும்பத்தில் யார், இல்லை ஸ்டாலின் குடும்பத்தில் யார் கோவிலுக்கு போனால் நமக்கு என்ன, கோவிலுக்கு போனால் நமக்கு என்ன, இது ஏன் மீடியாவில் வருது? இத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க. இல்லை விஜயோடைய தாயார் ஷோபா மேடம், அவங்க எத்தனையோ கோவில்களுக்கு போகிறாங்க. இன்ஃபேக்ட் அவங்க கோவிலே கட்டியிருக்காங்க, சாய்பாபா கோவில் அவங்க கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி தான் காமிக்கிறாங்களா? அவங்க கோவிலுக்கு போகிறதெல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருக்காங்க. இல்லைங்க, நம்பிக்கை இல்லாதவங்க ஃபேமிலி இருந்து ஒருத்தங்க நம்பிக்கையோட வராங்களே, அதுவும் ஆட்சி மாற்றத்துக்காக. அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நமக்கு என்ன, நம்பிக்கை இல்லைன்னா நமக்கு என்ன? சரி, நமக்கு என்ன? இப்போ டாபிக்குள்ளே வந்துடலாமா? இல்லை, டாபிக்குள்ளே வரதுக்கு முன்னாடி நான் மீடியாவை கேட்குறேன், ஏன் இதை நீங்கள் பெருசுப்படுத்தி காமிக்கிறீங்க? எப்போவுமே நான் பார்த்துருக்கேன், நம்ம கோவிலுக்கு போகிறது, நம்ம கோவிலில் போய் அடிப்பிரச்சனை பண்ணுற மாதிரி பண்ணுறது, அப்புறம் கொடையை பிடிச்சி ஒருத்தவங்க ஓடுறது, எதுக்கு இதை காமிக்கிறாங்க எனக்கு புரியல. துர்கா ஸ்டாலின் அவர்களை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக காமிக்கிறாங்களா, ஸ்டாலினுக்கு அப்புறம் துர்கா ஸ்டாலின் தான் அப்படின்னு காமிக்கிறதுக்காக காமிக்கிறாங்களா, என்ன அது? வாட் இஸ் த ரீசன்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். உதயண்ணா இல்லையா அப்பயும் நெக்ஸ்ட்டும்? இந்த வயசுக்கு வரலையே. என்னங்க இப்படி சொல்றீங்க? ஏங்க வயசானவங்களாம் திமுக இந்த குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே இனிமேல் பதவியிலே இருக்கக்கூடாது தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அப்போ ஸ்டாலின் தானே முதல்ல போனோம். ஐயோ, யோசிக்காமல் நிறைவேற்றிட்டாங்களே. என்னங்க இது இப்படி ஆயிடுச்சு? குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் ஜிம்மில் போய் இப்படி இப்படி தூக்கி காமிக்கணும். அதுதான் தகுதி இல்லையா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன தான் காமெடி பண்ணி திமுகவை கலாச்சாரம் வசமாக சிக்கியிருக்காங்க இன்னைக்கு டிவிக்கே. அந்த மாமன் தங்கம், அந்த தாய்மாமன் சீர் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா ஜோசலுக்காஸ் ஆட்ல நடித்த விஜய் இப்போ ஜாயலுக்காஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த தங்கம், அந்த மோதிரம் செய்த ஒப்படைச்சிருக்காங்கன்னா அந்த டெண்டர். ஸோ பேசிக்கலி அந்த டெண்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய கான்ட்ரவர்ஷியலான மேட்டர் இருக்குது. ரொம்ப ஓப்பனாகவே கேட்டுறேன், இதை பற்றி விளக்கி சொல்லுங்கள். இதில் தாவேக்கா மேலே ஏதாவது தவறு இருக்கா, இல்லை திமுக அது மாதிரி போர்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணிட்டா? சரி, இது என்னன்னா, திட்டத்தை இவங்க அறிவிச்சாங்க. திட்டத்தை அறிவிச்ச போது அது மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. சரியா? அவங்க கொடுக்குறேன்னு சொன்னது வேற, கொடுக்குறது வேற.
அவர் அள்ளி கொடுக்குறேன் என்று சொன்னார், கிள்ளி தான் கொடுக்குறாரு. அதில் தாய்மாமன் சீர் என்று அவர் கொடுக்குறேன் என்று சொன்னது என்னன்றதை பாருங்கள். தேர்தல் வாக்குறுதியின் பொழுது இப்பொழுது என்ன கொடுக்குறாருன்றதை பாருங்கள். சரி, ஹேவிங் செட் தட், இப்போ இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த இதை கொடுக்குறாரு, முதலமைச்சர் கொடுக்குறாருன்னா முதலமைச்சருக்கு அந்த முழு அதிகாரம் இருக்குது, உரிமை இருக்குது, கொடுக்கலாம். ஏற்கனவே தாலிக்கு தங்கம்னு அதிமுக பீரியடில் கொடுத்துருக்காங்க. பட் அவங்க சொன்னதை நிறைவேற்றினாங்க. சரியா? இப்போ இவர் வந்து இதை கொடுக்க போகிறாருன்னு தெரிஞ்சு விஜய் மீது நம்பிக்கையை வைத்து ஒரு நிறுவனம் இந்த தங்கத்தை ஒரு 400 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வைக்குதுன்னு வைங்க. 4 ஆண்டுகளுக்கு அதை வந்து பயன்படுத்துவதற்கு வாங்கி வைக்கிறாங்கன்னு வைங்க. 750 கோடி ரூபாய் திட்டம் அது. அதுக்கு தான் அந்த ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ 400 கோடி ரூபாய்க்கு வாங்கி வைக்கிறாங்கன்னு வைங்க. ஆண்டுக்கு 100 கோடி ரூபாய் ப்ராஃபிட்டுக்கு அவங்க பிளான் பண்ணி வாங்கி வைக்கிறாங்கன்னா தப்பு எப்படி சொல்வீங்க? இல்லை, அப்புறம் எப்படி இது இவ்வளோ பெரிய ஒரு சர்ச்சையாக வந்து மாறுது? ஏன் சர்ச்சையாக மாறுதுன்னா அந்த 1 பைசா அப்படின்னு போட்டது தான். இந்த 1 பைசான்னு போடும் பொழுது அது பிரச்சனையாக மாறுது. இப்போ உதாரணத்திற்கு செல்வி ஜெயலலிதா முதலமைச்சரான பொழுது நான் 1 ரூபாய் மட்டுமே எடுத்துக்கொள்கிறேன், சம்பளத்தில் அடையாளமாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு 1 ரூபாய் சம்பளத்துக்கு உங்களுக்கு எப்படி அவ்வளோ வருவாய்? ஆக்சுவலி செல்வி ஜெயலலிதாவுக்கும் இதர வருவாய் இருக்கும். ஃபார்ம் லேண்ட் இருக்கும், அவங்களோட சொத்துக்கள் இப்போ ஹைதராபாத்தில் ஏதாச்சும் தொடங்குது. இது மாதிரி சொத்துக்கள்லேருந்து வருவாய் வரும். ஆக்ட்ரஸாக இருந்தாங்க, அவங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வருவாய் வரும். அதெல்லாம் கணக்கில் நீங்கள் எடுத்துக்கலாமா வேணாமா அப்படின்ற கேள்வி வரும். நீ 1 ரூபாய் தானே சொன்னேன். இது எந்த அளவுக்கு போச்சுன்னா ஒரு சொத்து வழக்குன்னு ஒரு வழக்கே போடுற அளவுக்கு இது போச்சு. எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு இண்டிகேஷன் 1 பைசா அப்படின்னு நீங்கள் காமிக்கிறேன்னா ஆக்சுவலி கம்பிட்டன்சி கிளாஸில் தப்பு. 1 பைசாக்கு யாருமே கோட் பண்ண முடியாது. சரி, சரியா? கீழே ஆப்ஷனே இல்லை. 11 பேர் கோட் பண்ணியிருக்காங்க. அதில் 1 பைசா அப்படின்ட்டு ஒருத்தர் கோட் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது வேறு யாரும் கோட் பண்ண முடியாது. இப்போ கல்யாண் ஜுவல்லர்ஸ் அவங்க வராங்களே கிட்ட, அவங்களும் வராங்க, கிட்ட வரல, அவங்க ரொம்ப தூரம் இருக்காங்க. அவங்க கோட் பண்ணியிருக்கிறது 800 ரூபாய், அதாவது தங்கம் விலைக்கு மேலே 800 ரூபாய் அப்படின்னு அவங்க கோட் பண்ணுறாங்க. இப்போ கல்யாண் ஜுவல்லர்ஸையும் எடுத்துக்கிறாங்க. 70% இவங்களுக்கும் யார் நம்ம ஜாயாலுக்காஸ்க்கும் 30% கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கும் அப்படின்னு கொடுக்குறாங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸையும் கூட்டு பேசியிருப்பாங்க. சரி, டெண்டர் விட்டதுக்கப்புறம் இது மாதிரி கோட் பண்ணியிருக்காங்கப்பா, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்ட்டு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் நானும் மேட்ச் பண்ணலன்னு சொல்லியிருப்பாப்புல. சரி, அது நடந்து அதனால அவங்களுக்கும் அந்த ப்ரைஸில் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்து இன்னொரு ப்ரைஸை கொடுக்க முடியாது. சரி, இது என்ன ப்ரைஸோ அதே ப்ரைஸ் தான் இங்கேயும் கொடுக்க முடியும். அதனால தான் 70-30 அப்படின்னு அதை பிரிச்சுடுறாங்க. ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு மட்டும் நீங்கள் கொடுத்தீங்க, அதை விட குறைவாக தமிழ்நாடு அரசாங்கத்துடைய நிறுவனமே இருக்குது, டைட்டன் ஷேர் ஹோல்டர். தமிழ்நாடு அரசாங்கம் டைட்டன் நிறுவனத்தில் லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர். ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, தமிழக அரசாங்கம் நியமிக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி சேர்மனாக இருக்கக்கூடிய ஒரே நிறுவனம் இந்தியாவில் டைட்டன் தான். இன்றைக்கி தமிழக அரசாங்கத்துடைய அந்த மார்க்கெட் ஷேர் மதிப்பு, டைட்டனில் இருக்கக்கூடிய மதிப்பு எவ்வளோன்னா 1,00,000 கோடி. இது எம்ஜிஆர் கொண்டு வந்து. சரியா? அப்போ டைட்டன் நிறுவனம், டைட்டன் ஹோசூரில் பார்த்தீங்கன்னா அவங்க வாட்ச் நிறுவனமே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா முழுக்க தமிழர்கள் தான் வேலை செய்கிறாங்க. அப்படின்னும் பொழுது அந்த நிறுவனத்துக்கு தராமல் நீங்கள் ஏன் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் கொடுத்தீங்க, அதை விட அதிகமாக கல்யாண் ஜுவல்லர்ஸ் கோட் பண்ணியிருக்காங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸை கூட்டு கேட்டிருப்பாங்க. நாங்கள் அந்த 1 பைசா இவங்க ஜாயாலுக்காஸ் நாங்கள் மேட்ச் பண்ணுறோம்னு சொன்னதுனால அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதான் என்னுடைய அனுமானம்னு வச்சுப்போம். இப்போ இந்த இதில் நம்ம என்ன பார்க்கணுன்னா, அப்படியே நீங்கள் திமுக ஆட்சிக்கு போங்க. திமுக ஆட்சியில் இலவச டிவி வழங்கப்பட்டது, கலர் டிவி, கலைஞர் டிவி. அந்த டிவி வழங்கப்பட்ட போது நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த டிவியோட சேர்த்து பின்னாடியே யார் போவாங்கன்னா சுமங்கலி கேபிள். 1000 கோடி ரூபாய்க்கோ 2000 கோடி ரூபாய்க்கோ இந்த டிவி வந்து பொதுமக்கள் பணத்திலிருந்து கொடுத்து அதற்கு கேபிள் என்பதில் இந்த சுமங்கலி கேபிள் போய் ஆண்டுக்கு 5000 கோடி ரூபாய்க்கு சம்பளம் வருமானம் அப்படின்றத இவங்க பெற்றார்கள் அப்படின்றத நம்ம குற்றச்சாட்டாக வைக்கிறோம். அதாவது நீ கொடுத்த திட்டமே ஊழல்னு சொல்ல முடியாது. இதுதான் கருணாநிதித்தனம். நீ ஊழல்னு சொல்ல முடியாது, ஆனால் அவன் குடும்பம் பயனிடும். ஏன்னா வேற எந்த கேபிள் ஆப்ரேட்டரும்
காம்படிட்டர்ஸ் இருக்க மாட்டாங்க, பண்ண முடியாது. மோனோபோலி. இந்த கேபிள் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் எப்போ வந்து அதிகாரம் பெறுகிறார்கள் என்றால் 2011 செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர்கள் அதிகாரம் பெறுகிறார்கள். அரசு கேபிள், டாக் டிவி, அரசு கேபிள் விட்டுருங்க, டாக் டிவி யார் நம்ம பாலிமரோடது தான் அது. அந்த மாதிரிலாம் வராங்க இல்லையா. அப்புறம் இந்த இவர் இருக்க நியூஸ் இவர் இருக்கார்ல ஷக்கீலன், நியூஸ் தமிழ், அவங்கெல்லாம் தனித்தனியாக ஒரு கேபிள் ஆர்கனைசேஷன் வச்சு நடத்துகிறாங்க. நம்ம இவர் உடுமலை ராதாகிருஷ்ணன் வந்து அக்ஷயா கேபிள்னு வச்சு நடத்துகிறாரு. இந்த மாதிரி கேபிள் ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா. அதாவது இவங்க எல்லாரும் வளர்ந்தது எப்போன்னா அதிமுக ஆட்சி காலத்தில். திமுக ஆட்சி காலத்தில் சுமங்கலி கேபிள் மட்டும்தான் இருக்கு. வேற யாரும் வந்தாலும் அவங்களோட கட் பண்ணி விட்டுருவாங்க. இல்லை இதே இது கூட நீங்கள் இப்போ வந்து சொல்கிறீங்க. இப்போ கடந்த ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 2021 அந்த ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ப்ரிங் மினரல் வாட்டர்னு துர்கா ஸ்டாலினுடைய எல்லா இடத்துலையுமே அதை வாங்க நிர்பந்திச்சாங்க. அவங்க தான் வாங்கணும் அப்படின்னு டாஸ்மாக் கடையிலேருந்து எல்லாமே அவங்க தான் வாங்கணும். அமைச்சர்களே அவங்களோட டேபிள் மேலே ஸ்ப்ரிங் மினரல் வாட்டரை வச்சிருப்பாங்க. எதுக்குன்னாக்கா நற்பெயரை பெற வேண்டும் என்பதற்காக அப்படி கூட இருக்கலாம். அப்போ இதெல்லாம் என்ன? சேகர் பாபுலாம் ஸ்ப்ரிங் மினரல் வாட்டர்ல குளிப்பாராம். இதெல்லாம் என்ன? அப்படி எதுவும் இங்கே நடக்கலையே. ஒரு டெண்டர் விடுறாங்க, டெண்டரில் வெளிப்படையான டெண்டர் தான் அது, ஓப்பன் டெண்டர் தான் அது. ஓப்பன் டெண்டரில் அவன் கம்மியாக கோட் பண்ணுறான். அவன் வாங்கி வச்சிருந்தான்னு வைங்க, விஜய் மேலே நம்பிக்கையை வந்து விஜய் ஆட்சிக்கு வரப்போகிறார் அப்படின்ற நம்பிக்கையில் அவன் வாங்கி தங்கத்தை வைத்திருந்தால் அது அவன் நம்பிக்கை கிடைக்கின்ற பரிசு. எப்படி இருந்தாலும் இது வந்து ஜெயலலிதாவுக்கு ஒரு லாபம் ஈட்டி தர மாதிரியான ஒரு டீலை உருவாக்கி குற்றச்சாட்டா. இப்போ லாபம் தான். அவன் பெட் பண்ணாங்க. அவன் 2 மாசம் முன்னாடியே 3 மாசம் முன்னாடியே தங்கம் வாங்கி வச்சிருந்தானா லாபம் தான் அது. அப்ப இதுல எதுவுமே தப்பே இல்லைன்னு சொல்றீங்களா? எப்படி தப்பு இருக்க முடியும்? டிவி கவர்மெண்ட் கேள்வி கேட்க ஒரே ஒரு தப்பு தான். என்ன வரும்னா, அந்த ஒரு பைசானை இவங்க கோட் பண்ணிருக்காங்க இல்லையா, அது தமிழ்நாடு அரசாங்கத்துடைய சட்ட விதிகளுக்கும் மத்திய அரசாங்கத்துடைய நிதித்துறையோட சட்ட விதிகளுக்கும் உடன்படுகிறதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா அதுல நிறைய கேள்விகள் வருது. ஆனா இதை நஷ்டத்துல அவன் பண்ணல, லாபத்துல அவன் பண்றான். அவன் விஜய் மேல பெட் பண்ணியிருக்கான். 2 மாசம் முன்னாடியே 3 மாசம் முன்னாடியே தங்கத்தை வாங்கி வச்சிருப்பான். அதை பிரேக் டவுன் பண்ணுங்க. ஏன்னா தங்கம்ன்றது ஒரு நாள் வந்து ரேட் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி வந்து இதை வந்து ரொம்ப பிஸ்னஸ் ஜீனியஸாக யோசிச்சிருக்காங்க ஜெயலலிதா. எவ்வளவு கிலோ தங்கம்னு பார்த்துருப்பான். சரியா? அது அந்த எவ்வளவு கிலோ தங்கத்தை வாங்கியே வச்சிருப்பான் முன்னாடியே. நீங்கள் வாங்கிறாங்க, நீங்கள் பேங்க் லோன் எடுத்தீங்கன்னாலும் அந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்னு பாருங்க. அதை விட குறைவு தான். இது 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் கொள்முதல் பண்ணணும். இங்கேருந்து வரும் சரி தங்கத்தை, இந்த மோதிரத்தை 3 மாதத்தோட கொள்முதல் பண்ணும்பொழுது நீங்கள் என்ன, வெறும் செய்கூலி, சேதாரம் பெருசாக இருக்காது, செய்கூலி தான் இருக்கும். அடுத்தது நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதை ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு போய் நீங்கள் போய் கொடுக்கணும், டெலிவரி பண்ணணும் அப்படின்னும்பொழுது அது இது மட்டும்தான். சரியா? இது 25% செலவாகுதுன்னு வைங்க. அப்படி வச்சாலும் கூட அவன் ஆண்டுக்கு 100 கோடிக்கு மேலே அவனுக்கு 130 கோடிக்கு மேலே அவனுக்கு லாபம் வரும். அதில் ஒரு 25% எடுத்தீங்கனாலும் 100 கோடிக்கு அவனுக்கு லாபம் இருக்குமே. ஸோ அதை பிரில்லியண்ட்டாக யோசிச்சு அவங்க பண்ணி ஒரு தொழில் அவனுடைய இது நீங்கள் எப்படி தப்பு சொல்வீங்க? திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதில் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஏதாவது நஷ்டம்னா அதுவும் கிடையாது. அதிக விலையில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு, கொள்முதல் அதிக விலையில் கொடுத்துட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நிர்மல்குமார் சொன்னார் பாருங்க, டிரான்ஸ்ஃபார்மருடைய விலை நீங்கள் போயிட்டு ஆன்லைனில் போய் பார்த்தாலே 8 லட்ச ரூபாய் தான் இருக்குது. அதை 13 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. 13 லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருக்கீங்க. எத்தனை டிரான்ஸ்ஃபார்மர்? 44,000 டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கியிருக்கீங்கன்னா 13 லட்ச ரூபாய், 8 லட்ச ரூபாய், 13 லட்ச ரூபான்றது எவ்வளோ டிஃப்ரென்ஸு? கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபாய். 5 லட்ச ரூபாய் இன்ட்டு 44,000 போடுங்க. அவ்வளோ கொள்ளையடிச்சிருக்கீங்க நீங்கள். அந்த மாதிரி எதுவும் இதில் இல்லையே. 11 நிறுவனம் ஓப்பன் டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஒருத்தன் 1 பைசான்னு போடுறான். அது ஒன்று தான் பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம். பட் இருந்தாலும் அவன் தங்கம் ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கான், விஜய் மீது நம்பிக்கையை வைத்து வாங்கி வச்சிருக்கானே வச்சுப்போம். அது அவன் பெட் பண்ணால் அவனுக்கு கிடைக்குது. ஓகே. ஸோ அந்த 1 பைசான்ற மேட்டர் மட்டும்தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சட்ட சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படும்? ஏன்னா நீ எப்படி கோட் பண்ணுவ? ஒருத்தன் 800 ரூபாய் கோட் பண்ணுறான், ஒருத்தன் 1 பைசா அப்படி கோட் பண்ணுவான். சரி, இது ஊழல் கணக்கில் வருமா இல்லை முறைகேட்டில் வருமா? இது ஊழலில் வராது. ஆனால் கம்பிட்டன்சி கிளாஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நீ கம்பீட் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் இது வந்து கேள்வி வரலாம். கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறியான விஷயமா வந்து மாறும். சரி, ரைட். இப்போ நேற்று உங்களை மீட் பண்ணி பேச முடியல, இருந்தாலும் சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்குல்ல, நல்லபடியாக முடிஞ்சுதுரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அனுபவம் கொண்டவன்னு சொல்ல, பட் நான் பார்த்த வரைக்குமே வந்து அங்கே நடக்காத ஆபாசம் இல்லை, துதிபாடல்கள்லாம் இல்லை, 2 ஆட்சியுமே நடந்திருக்கு.
ஆனால் அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இந்த சின்ன பசங்களுக்குள்ள மாற்றி அந்த நாயை பேயின்னு சண்டை போட்டுப்பாங்களே அந்த அளவுக்கு வந்து ஒரு சைடு கரூர் கம்பெனின்றாங்க, இன்னொரு சைடு இவர் வந்து சங்கின்றாரு, இன்னொரு சைடு வந்து அவர் பாத்ரூம், எவ்வளோ கேவலமாக போயிட்டு இருக்குல்ல. 2 பேரையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான். ஸோ நீங்கள் அதை கவனிச்சிருப்பீங்க, உங்களுடைய பார்வை என்ன இதில்? அதாவது சட்டமன்றத்தை நேரலையில் கொடுக்கறது இருக்கு இல்லையா, உதயநிதி ஸ்டாலின் கூட அதை பற்றி பேசியிருந்தாரு, உதவாநிதி அதை பற்றி பேசியிருந்தாரு. இது மாதிரி நீங்கள் வந்து சட்டமன்றத்தை நேரலையில் கொடுக்குறீங்க, நாங்கள் வந்து கேள்வி நேரம் மட்டும்தான் அலோவ் பண்ணிட்டு இருந்தோம், கொஸ்டின் நேரம் மட்டும்தான் அலோவ் பண்ணியிருந்தோம், நீங்கள் வந்து முழுசாக கொடுக்குறீங்க. ஆனால் அதை என்ன பண்ணுறாங்கன்னா, நேரலையில் வரும்பொழுது ஸ்பீக்கர் வந்து அதாவது பேரவைத் தலைவர் வந்து ஒன்று வந்து நாங்கள் நீக்கிறோம் அவை குறிப்பில் இருந்து அப்படின்னா அவை குறிப்பில் நீங்கிடும், ஆனால் பேசியது ரெஜிஸ்டர் ஆகும். ஆன்லைனில் அவன் உடனே டவுன்லோட் பண்ணிடுறான். உதாரணத்துக்கு சமீபத்தில் நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீதிமன்ற நகர்வுகள் முழுக்க இப்போ ஆன்லைனில் வருது. ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு அப்படின்ட்டு லாயர்ஸ் எல்லாம் உள்ளே போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வைங்களேன். அவங்க டவுன்லோட் பண்ணிடுறாங்க. நீதிபதி ஏதோ ஒரு சும்மா ஒரு ரேண்டமாக ஒரு கருத்து சொல்கிறாருன்னு வைங்க, அது ஒபித்தேர் திக்தம்னு சொல்லுவாங்க. இட்ஸ் கால்ட் அஸ் ஒபித்தேர் திக்தம். நீதிபதி என்ன ஏதோ ஒரு கருத்தை சொல்கிறார், அது தீர்ப்பில் இடம்பெற வேண்டிய அவசியம் கிடையாது, ஒரு கருத்தை தெரிவிக்கிறாருன்னு வைங்க. உதாரணத்துக்கு அந்த காக்ரோச்லாம் அப்படி சொன்ன கருத்து அதுதான். அந்த மாதிரி ஒரு கருத்து அதை டவுன்லோட் பண்ணி அதை வைரலாக்கிடுறாங்க. இப்போது நீதிமன்றம் என்ன சொல்லுது, இது வந்து நீதிமன்ற அவமதிப்புன்னு. பட் எத்தனை பேர் மேலே எப்படி நடவடிக்கை எடுப்பீங்க? முடியாது. நேற்று ஒரு வக்கீல் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அந்த வக்கீல் என்ன பண்ணியிருக்காருனாக்கா, அவர் வந்து அவருடைய எல்லா இதையும் டவுன்லோட் பண்ணி அவர் வந்து அவருடைய யூடியூப் சேனல் ஒன்று நடத்தி அதில் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் இப்படிலாம் ஆர்கியூ பண்ணுறேன் பாருங்க, எவ்வளோ சிறப்பாக ஆர்கியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது வந்து அப்படின்ற மாதிரி, அதனால அவரை வந்து இனிமேல் வீடியோ கான்ஃபரன்ஸிங்கே நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு பேன் பண்ணாங்க கோர்ட்டு. ஸோ இது வந்து ப்ராப்ளமாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் சட்டமன்றத்துலையும் இதே தான். அப்போ உதவாநிதி கேட்குற ஒரு நியாயமான விஷயம் என்னென்னா, இது ரீல்ஸாக போடுவாங்க, நீ என்ன பண்ணுவேன்? இடம்பெற்றுல எப்பவுமே அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்களா, அந்த டிவிக்கு ஆட்கள்லாம் வந்து இதில் இன்னைக்கு ரீல்ஸ் போடுவாங்கன்னு தெரிஞ்சே சில விஷயங்கள்லாம் எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி பேசுகிற மாதிரிலாம் எல்லாருமே அப்படி தான். எல்லாருமே சௌமியா அன்புமணி ராமதாஸ் நல்லா பேசக்கூடிய விஷயம் தெரிஞ்சவங்க தான். ஆனால் நீ உட்காந்துக்கிட்டு அன்றைக்கி நான் பார்க்குறேன் 20 நிமிஷம் ஆத்துறாங்க போட்டு ஆத்து என்ன இது பழவன் தாங்கள் என்பது ஏரி, குளம், குட்டை, மக்கள் டிவி டேஸ், வேளச்சேரி, இது ஏரி, இப்படி ஏரியாக இருந்தது. நுங்கம்பாக்கம், அது ஏரியாவே இருந்தது. பாக்கம், இதெல்லாம் யார் கேட்டது? ஜாகிரபி லெசன் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, உட்காந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன வேணும் அதை பேசுங்க, தொகுதிக்கு என்ன வேணும் அதை பேசுங்க. நீ ஏன் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? யாருக்கு தேவை இது? இப்போ மக்கள் பார்க்கும்பொழுது தனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு காண்பித்துக் கொள்வதற்காக இவங்க எல்லாம் பண்ணுறாங்க. அவங்க பிரேமலதா விஜயகாந்த் அதுக்கு மேலே அந்தமா எழுந்து இந்த பாலியல் குற்றம் செய்பவர்களை எல்லாம் குற்றச்சாட்டு வரும்பொழுதே என்கவுண்டர் போட்டு முடிக்கணுங்க அப்படின்னு அந்தம்மா. சட்டத்துக்கு புறமான வார்த்தை இது எப்படி நீங்கள் ஏற்றுப்பீங்க? போலீஸ் ஃபோர்ஸ்ன்றது என்ன? இவங்க கணவர் வந்து கேப்டன் விஜயகாந்த் வந்து படத்தில் நடிக்கும்போது ஒரு கால் அப்படி சுவாட்டி சவுத்து மேலே வச்சு அப்படி அடிப்பார் பாருங்க, அது மாதிரி அடிச்சிட முடியுமா எல்லாரையும்? என்ன இது எனக்கு புரியல. இது சட்டமன்ற பேரவைத் தலைவர் வந்து உடனே என்ன சொல்கிறாருன்னா, இதை நீக்கணும், வன்முறை இதை நம்ம வந்து அவை குறிப்பில் இருந்து நான் நீக்கிறேன், சட்டமன்ற உறுப்பினர் அப்படி பேசக்கூடாதுன்னு. ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் பேசி அந்த கிளிப்பிங் பாலியல் குற்றம் செய்பவர்களே நம்ம உடனே சுட்டு தள்ளணும் அப்படின்றத உடனே கிளிப்பு போட்டு அதை உடனே கட் பண்ணி அதை பரப்புவான். யார்? அவங்க கட்சிக்காரங்க பரப்புவாங்க. பாருங்கள் எப்படி பேசிட்டாங்க, சூப்பர், ஆஹா ஓஹோ அப்படின்னு. ஸோ இது என்னென்னா, சட்டமன்றம் என்பது என்ன ஆயிடுச்சு, யார் இந்த மாதிரி அது வெட்டி உதாராக இருக்கலாம், வெட்டி ஜம்பம் தானே, வேற என்ன இது? சட்டம் அப்படியா இயங்குது? லா ஹாஸ் அ ப்ரொசீஜர், எப்படி போகணும்னு இருக்குது. சரியா? மேடையில் பேசுகிற மாதிரி நீ சட்டமன்றத்தில் பேசக்கூடாது. அப்போது அந்த இடத்துல நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் தெரியட்டுமே, எம்எல்ஏக்கெல்லாம் எப்படின்னு மக்கள் தெரியும். மக்களுக்கு தெரியட்டும், எம்எல்ஏக்கள் எப்போ தெரிய போகுது? அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, இதை டைவர்ட் பண்ணுற மாதிரி. டிஸ்ட்ராக்டிங் ஆடியன்ஸ். பிக் பாஸோடைய ஸ்ட்ரென்த் என்ன வரும்? பிக் பாஸ் என்ன, நீ அழுதன்னா, நீ சண்டை போட்டனா, நீ கத்தினா, நீ அடிக்க போனன்னா, இதெல்லாம் வந்து உடனே உன்னுடைய பார்வையாளர்களை இழுக்கும். அதுக்காக தான் அந்த ப்ரோக்ராமே. அதெல்லாம் நடக்காமல் இருக்கவே இருக்காது.
வீட்டுக்குள்ளே கேமரா, இந்த ப்ரோக்ராமோட ஃபுல் இது பாருங்கள், வீட்டுக்குள்ளே கேமரா. இந்த கேமரா என்ன, இதை கேப்சர் பண்ணுறதுலே இதை கேப்சர் பண்ணுறதால டெய்லி ஒரு பிரச்சனையே இல்லைன்னா எவனாவது பார்ப்பானா? கண்டுக்க மாட்டான், மதிக்க மாட்டாங்க. அதுதான் சட்டமன்றமும் இன்னைக்கு மாறி இருக்கு. அதில் முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து பேசப்படாமல் போயிருக்கு. அலுவல்கள்லேருந்து மாறி யார் நிறைய இங்கே சீன் கட்டுறாங்க, இதில் எல்லாருக்கும் போட்டி. ஏன்னா மக்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பேசியே காட்டணும் எப்படியாவது. அப்போது நீ இஃப் ஐ எம் நாட் ஏபிள் டு அட்ராக்ட் யூ, ஐ வில் டிஸ்ட்ராக்ட் யூ. நல்ல டெக்னாலஜி, நல்ல டெக்னிக். இஃப் ஐ கேனாட் பிகம் ஃபேமஸ், ஐ வில் பிகம் இன்ஃபேமஸ். சரி, ஓகே, இதை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இதை பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு தான். மிக்க நன்றி உங்களுடைய பதில்களுக்கு.